இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானதா இருக்கா? ராத்திரி நிம்மதியா தூங்கிட்டு காலையில எழுந்ததும் உடம்புல வர்ற இந்த திடீர் வலி, இது நம்மள பலரோட தினசரி போராட்டமாவே மாறிடுச்சு. அந்த முதல் 1 மணி நேரத்தையே இந்த வலி திருடிக்குது இல்லையா? அது வெறும் உடம்பு வலி இல்லைங்க, அது நம்மளோட மூட், அந்த நாள் முழுக்க நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையுமே காலி பண்ணிடுது. நம்ம மனசுல உடனே என்ன தோணும்? ஓ, வயசாயிடுச்சுல்ல, இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நம்மளே நமக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம். இந்த வலிய நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா ஏத்துக்கவே பழகிட்டோம். ஆனா உண்மையிலேயே இது வயசோட வெளிப்பாடு மட்டும்தானா? இல்ல நம்ம உடம்ப நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான சிக்னல் கொடுக்குதா? அந்த சிக்னலை நாம கவனிக்காம விட்டுட்டோமா? ஆமாங்க. இந்த வலிங்கிறது வயசானாலே வரக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் கிடையாது. அது உங்க உடம்பு உங்களுக்கு அனுப்புற ஒரு ரொம்ப முக்கியமான சிக்னல். உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அத சரி பண்ணணும்னு சொல்ற ஒரு அலாரம் மாதிரி தான் இது. நம்ம அந்த அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு தூங்காம அது ஏன் அடிக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த அலாரத்தோட பேரு தான் இன்ஃப்ளமேஷன் அல்லது உள்ளழற்சி. நம்ம உடம்புக்குள்ள ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டா கூட நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதை சரி செய்ய போராடும். அந்த போராட்டத்தோட ஒரு விளைவு தான் இந்த உள்ளழற்சி. ஒரு விதத்துல இது நல்லதுதான். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்த போராட்டம் முடியாம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது அது நல்ல செல்களையே பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம அனுபவிக்கிற பெரும்பாலான மூட்டு வலி, தசைவலிக்கு உண்மையான மூல காரணம். சரி, நம்ம உடம்பு ஏன் இந்த உள்ளழற்சிய தானா சரி பண்ணிக்க முடியாம திணறுது? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, உடம்புல போதுமான அளவுக்கு தண்ணி இல்லாதது. 2வது, உடம்ப சரி செய்ய தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடைக்காதது. இதனால 3வதா, மிக முக்கியமா, ராத்திரி நேரத்துல நடக்க வேண்டிய உடலோட இயற்கையான ரிப்பேர் வேலை அப்படியே நின்னு போகுது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க தூங்கும்போது உங்க உடம்ப ஒரு பெரிய ஒர்க் ஷாப்பா நினைச்சுக்கோங்க. நாள் முழுக்க ஏற்பட்ட சின்ன சின்ன டேமேஜ் எல்லாத்தையும் ராத்திரி நேரத்துல சரி பண்ணணும். ஆனா அந்த ஒர்க் ஷாப்புக்கு தேவையான கருவிகள், அதாவது ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லைன்னா வேலை எப்படிங்க நடக்கும்? நடக்கவே நடக்காது இல்லையா? அந்த சரி செய்யப்படாத பாதிப்புகளோட விளைவு தான் நம்ம காலையில உணர்ற அந்த வலி. இப்போ அந்த ஒர்க் ஷாப்க்கு தேவையான சரியான கருவிகளை கொடுக்க போற ஒரு தங்க ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சமையலறையில இருக்கிற ஒரு சாதாரண பொருள் எப்படி இந்த பெரிய வேலையை செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஏதோ புதுசா சொல்ற விஷயம் இல்ல, நம்ம பாட்டி காலத்து வைத்தியம். ஆனா இன்னைக்கு அறிவியல் இதை உறுதியா சொல்லுது. அந்த தங்க ரகசியம் வேற எதுவும் இல்ல, நம்ம மஞ்சள் தான். மஞ்சள்ல இருக்கிற குர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் இந்த கதையோட ஹீரோ. இது ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது உள்ளழற்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. இதுதான் அந்த தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பை அணைக்க போற முக்கியமான கருவி. ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. குர்குமின் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதால தனியா நம்ம உடம்புக்குள்ள போய் முழு வேலையும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம உடம்பு அதை முழுசா உறிஞ்சுக்காது. அதாவது நீங்க எவ்வளவு மஞ்சள் சாப்பிட்டாலும் அதுல கொஞ்சோண்டு தான் உங்க ரத்தத்துல கலந்து வேலை செய்யும். மீதியெல்லாம் வீணா போயிடும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம ஹீரோவுக்கு உதவி செய்ய ஒரு சூப்பர் பவர் இருக்கிற நண்பன் தேவை. அந்த நண்பன் தான் நம்ம கருப்பு மிளகுல இருக்கிற பைப்பரன். இந்த பைப்பரன் குர்குமினுக்கு ஒரு சூப்பர் சார்ஜர் மாதிரி வேலை செய்யுது. அதோட சக்தியை பல மடங்கு அதிகரிக்குது. இன்னும் சொல்லப்போனா குர்குமின் உடம்புக்குள்ள ஈஸியா போறதுக்கு ஒரு விஐபி பாஸ் மாதிரி இது செயல்படுது. இந்த நம்பரை பாருங்க, 2000%. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். கருப்பு மிளகுல இருக்கிற பைப்பரின் குர்குமினை நம்ம உடம்பு ஏத்துக்கிற திறனை 2000% வரைக்கும் அதிகரிக்குது. இது ஒரு சின்ன கெமிக்கல் மேஜிக்னே சொல்லலாம். ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் மஞ்சளோட முழு சக்தியும் நம்ம உடம்புக்கு கிடைக்க வைக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இந்த சாட்டை பாருங்களேன். இந்த கூட்டணியோட சக்தி உங்களுக்கே புரியும். இடது பக்கம் இருக்கிற அந்த சின்ன பார் குர்குமின் மட்டும் சாப்பிட்டா நம்ம உடம்பு எவ்வளோ கம்மியா அது எடுத்துக்குதுன்னு காட்டுது. கிட்டத்தட்ட வீணாயிடுதுன்னே சொல்லலாம். ஆனா வலது பக்கம் பாருங்க, அதோட பைப்பரின் சேரும்போது அந்த பார் எங்கேயே போயிடுச்சு. இதுதான் அந்த மந்திர கூட்டணியோட பவர். சரி, இந்த சக்தி வாய்ந்த காம்பினேஷன் உடம்புக்குள்ள போய் என்னெல்லாம் செய்யுது? முதல்ல இது அழற்சிக்கு காரணமான சைட்டோகைன்ஸ் மாதிரியான விஷயங்களை பிளாக் பண்ணி இன்ஃப்ளமேஷனை அதோட வேர்லே கண்ட்ரோல் பண்ணுது. 2வதா, ராத்திரி நேரத்துல நடக்க வேண்டிய தசை மற்றும் திசுக்களோட ரிப்பேர் வேலையை வேகப்படுத்துது. 3வதா, நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி நல்ல ஆழமான தூக்கத்துக்கு உதவுது. நல்ல தூக்கம் இருந்தாலே பாதி ரிப்பேர் வேலை முடிஞ்ச மாதிரி தான். கடைசியா இதை பாலோட சேர்த்து குடிக்கும்போது பால்ல இருக்கிற கால்சியத்தோட சேர்ந்து நம்ம எலும்புகளையும் வலுப்படுத்துது. இது வெறும் தியரி இல்லைங்க. இதோ ஒரு 62 வயசு அம்மாவோட நிஜ அனுபவம். தினமும் வலி மாத்திரைகளோட நாளை தொடங்கின அவங்க இந்த சின்ன பழக்கத்தை 1 மாசம் கடைபிடிச்சதுக்கு அப்புறம் வலி மாத்திரைகளோட தேவை ரொம்பவே குறைஞ்சு வலியும் தணிஞ்சு ரொம்ப ஆக்டிவா உணர்ந்ததா சொல்றாங்க. இதுதான் உண்மையான மாற்றம். வலியிலிருந்து விடுதலைங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு ஃபீலிங். இப்போ இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வர்ற அந்த சிம்பிளான பழக்கத்தை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில சேர்க்கறதுன்னு பார்க்கலாம்.
இது ஒரு மருந்து மாதிரி நினைக்காதீங்க. உங்க உடம்புக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு சின்ன பரிசு மாதிரி. ஒரு இரவு நேர சடங்கா மாத்திக்கோங்க. இதோ அந்த சிம்பிள் ரெசிபி. ஒரு கப் வெதுவெதுப்பான தண்ணீர் இல்லனா பால் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் மிக முக்கியமா மறக்காம ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா சுவைக்காக கொஞ்சமா தேன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், உங்க தங்க அமிர்தம் ரெடி. ஆனா சில விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். இத தூங்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க. அப்போதான் நீங்க தூங்கும்போது அது வேலையா ஆரம்பிக்கும். சொன்ன அளவை விட அதிகமா சேர்க்க வேண்டாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு இல்லையா? சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தேன் சேர்ப்பதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏற்கனவே வயித்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வலிங்கிறது வெறும் உடம்போட சம்பந்தப்பட்டது இல்ல. அது நம்ம மனசையும் பாதிக்கும். ஒவ்வொரு நாளும் வலியோட எழுந்தா அந்த நாள் முழுக்க சோர்வாவே இருக்கும். ஆனா வலியே இல்லாத ஒரு காலை பொழுது உங்க நாள் முழுக்கும் ஒரு புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, வலிங்கிறது வயசானதால வர தண்டனை கிடையாது. அது உங்க உடம்பு உங்ககிட்ட பேசுற ஒரு மொழி. என்னை கொஞ்சம் கவனி, எனக்கு சின்னதா ஒரு உதவி தேவைப்படுதுன்னு அது அனுப்புற ஒரு சிக்னல். அந்த சிக்னலை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையானதை கொடுத்தா போதும். இந்த சின்ன பழக்கத்தை இன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிச்சு பாருங்க. உங்க உடம்புக்கு தேவையான அந்த ரிப்பேர் கருவிகளை நீங்களே கொடுங்க. நீங்களே அந்த மாற்றத்தை உணர்வீங்க. ஒருவேளை கொஞ்ச நாட்கள் கழித்து நீங்க காலையில எழும்போது ஆச்சரியத்தோடு உங்க மனசுல இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் ஓடும். நேத்திருந்த வலி இன்னைக்கு எங்கே போனது?